Hi, hello, வணக்கம் and welcome to Safi Zone. நான் உங்க ஷஃபி and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போலதான் சீரியல் கொடுமைகள். உன் பார்வையில் பைத்தியமானே உன் வார்த்தையில் வாக்கியமானே நன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னனா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா. அண்ட் லாஸ்ட் வீடியோல நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு எக்கச்சக்கமான பேர் கரெக்டான பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் மொத்தமே 2 பேர் தான் கரெக்டான பதிலையே சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேரை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஒன்னு டான் டான் அண்ட் அடுத்தது வாங்கா. அவங்க 2 பேருக்கும் பொர்ரா கிளாப்ஸ். இந்த குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாகிய பாக்கியலட்சுமி இருக்கு இல்லையா, அந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல எனக்கு நம்ம பாய் பெஸ்டி பழனிசாமிக்கு பாக்கியலட்சுமி மேல லவ்ஸ் வந்துச்சோ லவ்ஸ். அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் விஜய் டிவில காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிற மொத்த லவ் சாங்கி மொத்தமா இறக்கிட்டாங்க. அதுலயும் இந்த மாண்டேஜுக்கு 1-2 நிமிஷம் அப்படி யூஸ் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, மொத்த பாட்டையும் ஓட்டுறாங்க. Wow, nice smile. படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா. இந்த சீரியல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு பார்த்தா மொத்தமே 20 நிமிஷம் தான் டெலிகாஸ்டே பண்றாங்க. அதுல 10 நிமிஷம் ஸ்லோ மோஷன், இதுல 5 நிமிஷம் பாட்டுனா மீதி 5 நிமிஷம் கட் எடுத்தா மொத்தமே போடுறீங்களா நீங்க? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. நவளே எங்கிருந்த நீதா நவினிலே காக்க வைத்தாய் நீதா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஐயோ நெஞ்சலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி. அட கன்றாவியே. பாத்தீங்களா, இது ஜஸ்ட் சாம்பிள்ஸ் தான். இன்னும் இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்குள்ள இருக்கிற மொத்த லிஸ்டையும் இறக்கணும் இறக்கிடுவாங்க. ஃபர்ஸ்டா ஸ்ரீ அப்படிங்கிறவர் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, ஷஃபி அண்ணா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. நம்ம வில்லன் 2 நாளா ஒரே வேலையை தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 நாளா ஒரே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் பேர் கோபாலு, 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன வேலையா இருக்கும் அப்படின்ட்டு தான் போய் பார்த்தேன். உன்னால தப்பிக்கவே முடியாது, கேட்ட தர. நீ ஒரு வில்லன்டா அப்படின்னு உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து இந்த பூட்டை உடைச்சிட்டு உள்ள போன்னு சொல்லி சொன்னா அவன் அதை எத்தனை அடியில உடைக்கணும்? 2 இல்ல 5 இல்ல ஒரு 10னே வச்சுப்போமே. ஆனா நம்ம ஸ்ட்ராங்கான வில்லன் எத்தனை அடியில உடைச்சாரு தெரியுமா? நீ ஹார்ட் பேஷண்டா? இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, பேக்ல போய் நில்லுங்க. ஆல்ரி அட்ரா 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 ஸ்டாப் ஸ்டாப். வேற ஒரு ஐடியா. பேஷண்ட்க்கு நிறைய blood loss ஆயிருக்கு. சோ இமிடியேட்டா blood ஏத்தணும். சரண்யாக்கு ரொம்ப சீரியஸா இருக்க நீ. அண்ணா ஹாஸ்பிடல் போணும்னா. ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்கிற புள்ளைக்கு பிளட் வேணும்னு கேட்டு இந்த புள்ளையும் சரி ஓகே ஹாஸ்பிடல் அட்ரஸ் எல்லாம் கேட்டு ஆட்டோவும் ஏறிடுச்சா. ஆனா நம்ம வில்லன் அட்ரா அட்ரா அட்ரா. தம்பி இன்னும் பூட்டை உடைச்சிட்டு தான் இருக்கீங்களா? சரி ஓகே ஓகே தம்பி, நீங்க பொறுமையா உடைச்சிட்டு இருங்க. அந்த புள்ள சீரியஸா இருக்குன்னாங்கல, அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மச்சான் எங்கேயும் போய்டாதீங்க, எங்கே இருங்க வந்துறேன். ஐ அம் வெயிட்டிங். இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு blood கலெக்ட் பண்ணிடுங்க. கிளம்புமா. அந்த புள்ள ஆட்டோ ஏறி ஹாஸ்பிடலுக்கு வந்து பிளட்டை கொடுத்துட்டு ஹாஸ்பிடல்ல கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு கடைசியா போலீஸும் வந்து அந்த புள்ளைய அரெஸ்டும் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 மணி நேரம் ஆயிருக்குமா. இந்த 5 ஹவர் கழிச்சும் நம்ம வில்ல என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. வெளியில போகலானா ரங்கநாயகி அனுப்புன ரவுடி நிக்கிறான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யாரு இவன்? ரவுடி. 5 மணி நேரமா உட்கார்ந்து ஒரு பூட்டை உடைச்சிட்டு இருக்கிறவனுக்கு பேர் ரவுடியா? சூப்பர்ரா. ஹலோ இங்க வாரியா, நானும் ரவுடியா. சரி, அந்த கொடூரமான ரவுடி கிட்ட இருந்து அம்மா எப்படி தான் தப்பிச்சு போக போறாங்கன்றத பாக்குறதுக்காக நானும் அங்கேயே உட்கார்ந்து ஒரு 4 மணி நேரமா அந்த எபிசோட வேடிக்கை பார்த்தேங்க. கடைசி அவங்க எப்படி திரும்ப போடாங்க? வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? அந்த பூட்டை உடைச்சி கடைசியில இவனுக்கு காக்கா வலிப்பே வந்துருச்சு போலயடா. பயங்கரமான ரவுடியா இருக்காடே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். யாருமா இவரு? இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. குழந்தைய தூக்கிட்டு வாடான்னு இவனை அனுப்பி வச்சா கடைசியில இவனை தூக்குறதுக்கு 4 பேர் போகிற அளவுக்கு ஆகி போச்சு. எப்படிப்பட்ட ரவுடி பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியாது, நீங்க வில்லன் ஆகும் போதுதான்
அந்த வலி உங்களுக்கு புரியும். அடுத்த பெட் லவர் இந்தியா அப்படிங்கிறவங்க நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ கார்த்திகை தீபம் சீரியல்ல இந்த டேட்ல போய் பாருங்க, சரியான கண்டென்ட் ஒன்று மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் பார்த்தேன். கார்த்தி கையில ரத்தம் வருதுப்பா. ஒண்ணு இல்லம்மா, சின்ன அடிதாம்மா. ஓ, இப்ப அவங்க சாரியில இருந்த முந்தானையை கிழிச்சு தான் கார்த்திக் கையில கட்டு போட்டு விட்டாங்க. இதை நாங்க நம்பி சென்டிமெண்டா வேற ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. இதுக்குதான் அப்பப்ப நார்மல் சாரியாச்சு உடுக்கணும்னு சொல்றது. சீரியல் முழுக்க நல்ல பட்டு சாரியா கட்டிட்டு வந்தா திடீர்னு முந்தானே கழிக்கிற சீன் வந்தா இப்படி ஒரு பிட்டு துணியை சொறி விட்டு என்னடா கீழே சம்பந்தமில்லாம ஒரு துணி தொங்கிக்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதுதான் முந்தானன்னு ஒட்டி இருக்கிறத பிச்சு எடுத்து கையில கெட்டு போட்டு விட்டு, ஐயோ அநியாயம் பண்றீங்கடா நீங்க. இதுக்கு போய் முறைக்கிற வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். அடுத்த மை லைஃப் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா புது வசந்தம் சீரியல்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒருத்தவங்களுடைய சாரியை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. மறுபடியும் சாரியாடா, இந்த சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ் இதெல்லாம் விட்டுட்டு இப்ப மறுபடியும் சாரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டீங்களாடா நீங்க. காம்படிஷன் பாஸ், காம்படிஷன். சரி வேலு, நம்ம இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், வாங்க போலாம். ஆமா கீர்த்திங்க இவ மட்டும் எங்க போயிருப்பா? தங்கம் லைன்ல இரு, ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. நில்லுங்கடா, நான் சொன்ன காரியத்தை முடிக்க துப்பில்ல. கீர்த்தி ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருக்கும் தெரியாம தான் வெளியே போய் இந்த வில்லன்களை மீட் பண்ணிட்டு வர்றாங்க. இதுக்கு நடுவுல எதுக்கு சம்பந்தமே இல்லாம ட்ரெஸ் சேஞ்ச்? ஒருவேளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, மாறு வேஷம்னு அண்ணா சீரியல் மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிருக்காங்களா? சரி ஓகே, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கல்ல, அப்ப என்ன சாரியில வராங்கன்னு பார்த்தரலான்னு உட்கார்ந்துருந்தேன். ஐயோ கீர்த்தி, கீர்த்தி இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நீ? அது வந்துங்க இங்கதான். மறுபடியும் பழைய சாரிக்கே வந்துட்டாங்களா? பரவாயில்ல. இதுக்கு நடுவுல எதுக்கு திடீர்னு ஆபீஸ்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சாரியை மாத்திட்டு போவாங்களே, அந்த மாதிரி போனாங்கன்னு தான் ஒண்ணும் புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒருவேளை அந்த வில்லன் மீட்டிங் சீனை தனியா எடுத்திருப்பாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் சீனை தனியா எடுத்திருப்பாங்க. திடீர்னு டைரக்டருக்கு சரி ஓகே ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. அந்த டைம்ல மெர்ஜ் பண்ணும்போது நடந்த கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டன்ட் ஆஃப் தி லூஸ் மோஷன் தான் இந்த சீன். இப்ப கேள்விக்கான நேரம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இத ஜூன்ல ஒரு தடவை பார்க்கலாம், நவம்பர்ல 2 தடவை பார்க்கலாம், ஆனா மேல சுத்தம் உங்களால அதை பார்க்கவே முடியாது. அது என்ன? அடுத்ததா நவீன்குமார் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, வானத்தை போல சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன படம்னு பாத்துருவோமா? நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேன். என்ன அர்த்தம்? என் பதில் இது ஒண்ணு மட்டும்தான். நீங்க உண்மையை சொன்ன மட்டும் தான் என்னால உங்க அண்ணனை காப்பாற்ற முடியும். வழக்கமா ஒரு படத்துல இருந்து ஒரு சீனை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சீனை அப்படியே காப்பி அடிச்சு ஈ அடிச்சாங்க காப்பியா எடுப்பாங்க இல்லையா? பட் இந்த வாட்டி நாங்க அவ்வளவு கொடூரமான ஆட்கள்லாம் கிடையாது. அவ்வளவு கேவலமான பிறவி கிடையாது. ஜஸ்ட் அதோட கான்செப்டை மட்டும் எடுத்துட்டு மற்றபடி சக்கையெல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, பிளஸ் இது என்ன படம் அப்படிங்கிற பிஜிஎம்மையும் அவங்களே சேர்த்து போட்டு காமிச்சிட்டாங்களே. என்ன மனுஷன்? நான் சொல்லிட்டேன்ல. என்னங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த பிஜிஎம் கேட்டுமா அது என்ன படம்னு உங்களுக்கு தெரியல? ஒருவேளை தெரியலனா இத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உண்மையை சொல்லு, இதுக்கு தான் கூப்பிட்டியா? வேற எதுக்கு? ஆனா உனவ சாவடிக்கிற மாதிரி இருக்கு. நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்ல மாட்டேன். என்ன அர்த்தம்? என் பதில் இது ஒண்ணு மட்டும்தான். நான் சொல்லிட்டேன்ல. அடுத்ததா அஸ்வினி கிரேசி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் ப்ரோ, மல்லின்னு ஒரு புது சீரியல் வந்திருக்கு. புது சீரியலா? வரவேற்கப்படுகிறது. வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. டீ காபில உண்டுல. அதுல இந்த டேட்ல போய் பாருங்க, ஒரு படத்தோட சீன் எடுத்து வச்சிருக்காங்க. வந்த புதுசா வரும்போதே படத்தோட தான். பரவாயில்லையே. சரி ஓகே, என்ன படம்னு பாத்துருவாங்க. தாலி கட்டுற நேரத்துல உங்க பையனை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களே. 35 பவுன் போடுறேன்னா இப்ப 25 தான் இருக்கு. வெறும் நகைங்க.
ஓ ஓ ஓ அப்படி அப்படி பணத்துக்கு பதிலா நகைன்னு வச்சுட்டா எவன்டா கண்டுபிடிக்க போறீங்கன்னு நினைச்சிட்டீங்க. நம்ம ஆட்கள் விட்டுருவாங்கல்ல, புடிச்சிட்டாங்கல்ல ஒரே புடியா. அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. 2 லட்சம் ரூபாய் பணம் இப்ப கொடுத்தா கல்யாணம் நடக்கும். என்னடா எந்திரிக்காதீங்க மாப்பிள்ள. 35 பவுன் போடுறேன்னாரு. 25 தான் இருக்கு. அவ உன் ஃப்ரெண்டு தானே, அவளுக்காக ஒரு 10 பவுன் ரெடி பண்ணி கொடு. உங்களுக்கு என்ன காசு வேணும் அவ்வளவுதானே? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ப்ராப்ளம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்கு இந்த 2 பவுண்ட் செயினை நான் கழட்டி கொடுக்கறேன். என்னால முடிஞ்சதை நான் கொடுக்கறேன், நீங்களும் உங்களால முடிஞ்சதை கொடுங்க. நான் சொல்லல, சேம் கான்செப்ட் தான். அங்கேயும் ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்றாங்க, இங்கேயும் ஃப்ரெண்டு கிட்ட தான் வசூல் பண்ண சொல்றாங்க. அதனால நம்ம டைரக்டர் எந்த விதமான மாற்றமும் கொண்டு வரல. மாற்றத்தை எங்க கொண்டு வந்திருக்காருன்னா, அங்க பணம் இங்க நகைன்னு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மறைச்சிட்டாப்ல. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அடுத்ததா சாலினி பிரியா அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் அண்ணா, சன் டிவில மல்லின்னு ஒரு புது சீரியல் வந்திருக்கு, அதுல கில்லில இருந்து மல்லியே புதுசா வந்தா கில்லி மாதிரி கண்டென்ட் கொடுப்பது எனக்கு தெரியும். ஆனா கில்லில இருந்து கண்டென்ட் எடுப்பது எனக்கு இப்பதான் தெரியுது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம டைரக்டர் சார் தியேட்டர் ஓனருக்குலாம் சவால் விடுறாப்ல. ஏண்டா நீங்க மட்டும் தான் கில்லி எடுத்து ரீ ரிலீஸ் பண்ணி கல்லா கட்டுவீங்களா? நாங்களாம் என்ன சொம்பையா? நாங்கெல்லாம் அதே பொழப்பா இருக்கிறவங்கடா. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஆயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலைறியா நீ? தனலட்சுமி நீங்களாச்சும் படத்தை அப்படியே எடுத்து ரிலீஸ் பண்ணுவீங்க, நாங்க படத்தை எடுத்து எங்க சீரியல்லே ஓட்டுறோம்ங்கடா. எங்க கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு கில்லில இருந்து ஒரு சின்ன சாம்பிளை காமிச்சிருக்காங்க. ஆல்ரெடி தீராத விளையாட்டு பிள்ளையை எடுத்து ஓட்டிட்டாங்க. மீதி என்னென்ன படங்கள்லாம் வரிசையா ஓட்டி இதுக்கு பேர் தான் மல்லி அப்படின்னு கடைசியில சொல்லிட்டு கில்லி மாதிரி ஓடிடுவாருன்னு நினைக்கிறேன். ஃபைனலா சந்தோஷினி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஹாய் அண்ணா, இதயம் சீரியல்ல போன் சீன் ஒன்று எடுத்து வச்சிருக்காங்க, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. போன் சீன்னா மிரட்டி விடுவாங்களே. இவன் எதுக்கு மாமா வீடியோ எடுத்துட்டு இருக்க? கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன். இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். இந்த வீடியோவை ஆதியோட மாமாவுக்கு அனுப்பியிருக்கேன். அட புதுசா சாக்கார அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. வழக்கம் போலதான் ஒருத்தன் வீடியோ எடுத்தா அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதா? அதே மன தைரியத்தோட பாருங்க இதையும் போடு. அதாவது தூரத்திலிருந்து ஒளிஞ்சி இருந்து இந்த ஃபுட்டேஜை எடுத்திருக்கானாமா. அந்த ஃபுட்டேஜில் லோ ஆங்கிள்லாம் கிடைச்சிருக்கு. லோ ஆங்கிள் ஆனா இந்த சீரியல்ல மட்டும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒளிஞ்சிருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் உருப்படியா எடுத்துட்டீங்கன்னா நான் இந்த சீரியல் ட்ரோல் பண்றதே விட்டுட்டு போயிடுவேன்டா அப்படின்னு சொன்னா கூட இவங்க உருப்படியா எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு வழி பாதை, திரும்ப போறது உயிர் மட்டும்தான். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தட்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை அண்ட் டேக் கேர்.